Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். to meet you, we are so glad today. அதே வண்ணமாக Like the same manner, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் with the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடும் with you, உங்கள் குடும்பத்தோடும் with your family, நீங்கள் செல்கின்ற எல்லா பாதையிலையும் இருக்க வாஞ்சிக்கின்ற ஆவியானவராய் இருக்கிறார். wherever you are going, God's Spirit wants to accompany you. அவரோடு இருக்க நம்மையும் ஒப்புக் கொடுப்போம். Let us surrender today to be with Him. காரணம், அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகி போக விரும்புகிறவர் அல்ல. Reason, He doesn't want to move away from us. நம்மோடு இருந்து அவருடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறவராய் இருக்கிறார். He wants to be with us and do His will in our life. அந்த அனுபவத்தில் போக நாம் ஒப்புக் கொடுப்போம். Let us walk in that experience today. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditate on yesterday, அழைக்கப்படலும் அநேகர், the one who have been called is many, தெரிந்து கொள்ளப்படும் சிலர் என்று பார்த்தோம். but chosen are few. நாம் அழைக்கப்பட்ட மக்களாய் இருக்கிறோமா, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கும்படியாக இந்த வாரத்திலே நாம் கடந்து போக போகிறோம். We are going to see whether we are a called people or a chosen people. We are going to look from the Bible today. எதற்காக அழைத்தார், For what reason He has called us? அதை முதலாவது அறிந்து கொள்ளும்படியாக To know that. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Matthew chapter 22 verse 3. அழைக்கப்படலாகிய கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவர் தன் ஊழியக்காரை அனுப்பினார். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். And sent forth the servant to call them that were bidden to the wedding, and they would not come. கல்யாண விருந்துக்கு தேவன் அழைத்தார். They called them for a marriage feast. கல்யாணம், Marriage. கல்யாணம் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். A marriage is a special happiness occasion. அந்த கல்யாணத்தில் நெருக்கமான உறவுகளை பார்க்க முடியும். We can able to see many close relatives in that marriage. அன்பான நெருங்கிய நண்பர்களை பார்க்க முடியும். We can able to see our dear ones in the marriage. கல்யாணம் ஒரு மகிழ்ச்சியானது. It is a happy occasion. அதோடு மாத்திரமல்ல, சுவை நிறைந்த உணவுகளை நாம் அங்கே சாப்பிட முடியும். Not only that, we can able to enjoy a lot of feast in the wedding. எல்லோருக்கும் கல்யாணம், திருமணம் என்பது மிகவும் விருப்பமுள்ள ஒரு காரியம். You can look at many people's life. A marriage one is a very important and happy thing in the life. அந்த திருமணத்திற்கு செல்லும் பொழுது When they are going to a marriage, நல்ல உடைகளை உடுத்தி செல்வோம். they wear a good dress. விலையேறப்பட்ட பொருட்களை அணிந்து செல்வோம். They wear a costliest ornaments. தங்களை அழகுபடுத்தி செல்வார்கள். They make a beautiful to go to the wedding. இதுதான் திருமணத்தினுடைய காரியம். This is a prime tradition of a marriage. அப்பேற்பட்ட திருமணத்தில் தான் தேவன் அழைத்திருக்கிறார். For that marriage only God has called us. இந்த நாளிலே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். We should know a thing in these days. தேவன் நம்மை மகிழ்ச்சியடைய அழைக்கின்றார். God has called us to be joy. நாங்கள் நம் வாழ்க்கையிலே நாம் யாவரும் அதிலே பங்கேற்கும்படியே விரும்பி அழைக்கின்றார். He wants us to partake in a joyful manner. ஆம், அழைப்பு மென்மையான அழைப்பு. Yes, the calling is a great one. மகிழ்ச்சியான அழைப்பு. It is a joyful calling. நெருங்கிய உறவுகளை பார்க்கின்ற அழைப்பு. To look at a relative with a joyful heart. அதனால் இந்த அழைப்பு என்பது வேதனைப்படுத்துகின்ற அழைப்பு அல்ல. So this call is not a worry thing. துக்கப்படுத்துகின்ற அழைப்பு அல்ல. It is not a painful thing. மகிழ்ச்சி நிறைந்த அழைப்பு தான் திருமண அழைப்பு. It is a joyful calling in your life. அதனால் அழைக்கப்பட்ட மக்களாக So the one who have been called, இங்கே தேவன் காண்பிக்கின்றார். God is showing here நம் வாழ்க்கையிலே in our life. நாம் இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மாறும்படியாக தேவன் விரும்புகிறார். We should be a trustworthy person for this calling in our life. ஆனால் அதில் சொல்லப்படுகிறது, But it is saying in this verse, அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். and they would not come. நல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்கும்படி தேவன் அழைத்த போதிலும் கூட Even though God called them for a good purpose, அவர்கள் மனமில்லாதபடி இருந்தார்கள். they don't have a heart to obey. அவர்கள் எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை தேவன் செய்து அழைத்திருக்கிறார். How much great thing God has prepared and called them. அந்த மேன்மையை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தார்கள். They didn't understand the greatness of that calling. அழைக்கப்பட்டவர்கள், They have been called people. நெருங்கிய உறவுகளுக்கு தான் திருமணத்திலே அழைப்பு இருக்கும். We can able to see a close relative only have been invited for the wedding. நெருங்கிய உறவாக தான் தேவன் நினைத்து நம்மை அழைத்தார். God has also imagined us to be as close one. For that reason He called us. அவர்கள் மனமில்லாமல் இருந்தார்கள். They don't have a heart to obey. இன்றைக்கு நம்முடைய மனம் தேவனோடு எப்படி இருக்கிறது? Today, how our heart is with God. மகிழ்ச்சியின் காரியத்துக்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். God has called us for a joyful thing only. சந்தோஷம்
கொடுப்பதற்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். To give a joy in your life, God has called you. சமாதானம் கொடுக்கத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். To give you peace, God has called you. இன்றைக்கு உலகத்தில் அநேக மக்களுக்கு தேவ சமூகத்தில் வருவதற்கு மனமில்லை. You can look at this entire world. Many people have no heart to come in the presence of the Lord. தேவ ஜனங்கள் சொல்லுகிற அநேகர் கூட மனமில்லாமல் இருக்கிறது. Even the God's people also doesn't have a heart to come to the presence of மற்ற God. காரியங்களுக்கு ஓடுவதிலே, மற்ற காரியங்களுக்கு தேடுவதிலே மனம் மிகவும் வாஞ்சியாய் இருக்கிறது. Their hearts have been eager to do the worldly things rather than God's thing in their life. தேவ அழைப்புக்கு மனமில்லாமல் இருக்கிறார்கள். They have been against the will of God. நாம் அப்படி இல்லாதபடிக்கு We should not be like that. அந்த மகிழ்ச்சிக்குள் கடந்து போக, We should enter in that அந்த happiness. விருந்துக்குள் கடந்து போக, We should enter into that feast. அந்த சமாதானத்துக்குள் கடந்து போக We should enter into that peace. நம்ம இப்ப கொடுப்போம். Let us surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, நீர் அழைத்த அந்த அழைப்பானது the calling which you have called, சாதாரணமான அழைப்பல்ல, it is not a normal one. அது திருமண அழைப்பப்பா. It is a marriage feast, அது திருமணத்துக்கு ஏற்ற like a marriage one. எங்கள் வாழ்விலே அந்த மாற்றத்தை கொடுக்கும்படியாக Give us a change in our life. திருமணத்திற்கு வருவதற்கு ஒரு தகுதியோடு உடைகளை அணிந்து கொண்டு வருவது போல, How the people come for a wedding with a good அதுபோல் dress. எங்களை தகுதிப்படுத்துங்க. Like us, Lord, make us to இந்த come கடனிருந்த அழைப்புக்கு, for this honorable calling, மகிழ்ச்சி இருந்த அழைப்புக்கு for this joyful calling. எங்களை தகுதிப்படுத்துங்க. Help us to be worthy. அதில் இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்துங்க. Help us to receive all the good things in அதில் the இருக்கிற feast. சுவையான ஆகாரத்தை புசிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. Help us to taste all the good thing you prepare நாங்கள் for us. மனதார வர விரும்புகிறோம். Lord, we are happy to come to you. உம்மிடத்திலே மனதார பழக விரும்புகிறோம். We want to speak to you. ரீபாலா We சந்தரபாலா. thank you, Lord. ஆண்டவரே நடத்துங்க. Lord, lead us. அழைத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். Thank you for calling us. நாங்கள் அந்த திருமணத்துக்கு வருகிறோம். We are coming to the wedding. உங்களுடைய மகிழ்ச்சிக்குள் வருகிறோம். We are coming into your happiness. எங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். Help us to be happy. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.